Good morning, dear students. How are you all? Hope you all are fine and safe. So, students, by this class, we'll be completing our first unit. இன்னைக்கோட நம்ம first unit வந்து complete பண்ண போறோம். See, everyone opened the textbook. Just கொஞ்சம் pages தான் left over to complete your first unit. நம்ம first unit என்ன? Our sweet home. அப்படிதானே? ஸோ அதுல இருந்து தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ நாள் நம்ம ஒவ்வொன்று பார்த்ததும் அதாவது பெட்ரூம் ஐட்டம்ஸ் அந்த லிவிங் ரூம் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்த்தது அப் அண்ட் டவுன் டூ பிக் டூ ஸ்மால் அப்புறம் என்னது சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம் தென் நிறைய ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம் சரி ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் ரீடிங் ஆக்டிவிட்டி எல்லாம் நிறைய பேர் ரொம்ப நல்லா போட்டிருந்தீங்களே வெரி குட் நிறைய பேர் ரொம்ப அழகா அந்த சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிக்ஷன் மாற்றி கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா நல்ல ஸ்பீடோட நிறைய பேர் வாசிச்சிருந்தீங்க வெரி குட் கீப் இட் அப் கொஞ்சம் பேர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்கு அவங்க எல்லாரும் சாட்டர்டே வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் ஏன்னா சண்டே ஃபுல் உங்களுக்கு லீவ் சாட்டர்டேயும் லீவ் மண்டே உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் வருது அப்படிதானே ஸோ நீங்கள் எல்லாருமே சாட்டர்டேக்குள்ளே கண்டிப்பாக அதுவும் 12 o'clock அப்புறம் கண்டிப்பாக கரெக்ஷன் நடக்காது ஸோ 12 o'clock முன்னாடி எல்லாரும் போடணும் எடுத்து ஓகே 12 o'clock முன்னாடி கண்டிப்பாக எல்லாரும் எடுத்து போடணும் யார் யார் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ முடிச்சவங்க ஓகே அவங்க எல்லாரும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க சாட்டர்டே 12 o'clock வரைக்கும் தென் யூ கேன் லேர்ன் யோர் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு மண்டே டெஸ்ட் இருக்குல்ல என்னென்ன டெஸ்ட் போர்ஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராப்பராக உட்காந்து படித்து எக்ஸாம் எழுதுங்க இன்னைக்கு நம்ம த ஃபேட் டாக் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரியும் அப்புறம் ஐ கேன் டூ ஆக்டிவிட்டீஸோட அப்படியே முடியுது நம்மளோட லெசன் அப்படிதானே ஸோ இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும் அது முடிச்ச கிளாஸ்ல உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கும் அதாவது ஆக்சுவலி உங்களுக்கு ஃப்ரைடே தான் எக்ஸாம் வைக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரைடே நிறைய கிளாஸஸ் எக்ஸாம் கண்டக்ட் ஆகுறதுனால உங்களோட எக்ஸாம் எப்படி நீங்கள் இவிஎஸ் எக்ஸாம் எழுதுனீங்களோ அதே மாதிரி சாட்டர்டே 10 to 1 p.m. உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கும் ஓகே 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இருக்கு 50 மார்க்ஸுக்கு அதெல்லாம் நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க இன்னும் டென்ஷன் ஆகாம நிறைய நாள் டைம் இருக்கு பாருங்க மண்டே உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 4 days லீவ் இருக்கு 4 days லீவ் இல்லை ஐ மீன் கிளாஸஸ் நடக்கும் ஆனா வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு இனஃப் டைம் இருக்கும் அப்படிதானேம்மா ஸோ கண்டிப்பாக கன்ஃபார்ம்டா நீங்கள் அதெல்லாம் படிக்கணும் படித்து நல்ல மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும் புரியுதா சரி இனி புக் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் யோர் புக்ஸ் டர்ன் டு பேஜ் நம்பர் 79 as I said who all haven't completed your reading activities last class reading activities இந்த கிளாஸ்லையும் நான் போன வீக் சொன்ன மாதிரி போன கிளாஸ் சொன்ன மாதிரியே you have extra reading activities from page number 77ல அதில் read aloud வந்து first and third session தானே வாசிக்க சொன்னேன் செகண்ட் செஷன் வாசிக்கலையே யாரும் ஸோ நம்ம இன்னைக்கு செகண்ட் செஷன் வாசிப்போம் ஸோ இன்னைக்கு உள்ளதும் அன்னைக்கு வெனஸ்டே முடிச்ச ஆக்டிவிட்டீஸும் யார் யார் போடாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சாட்டர்டே 12 o'clock போடணும் 12 o'clock அப்புறம் நான் குரூப் வந்து பிளாக் பண்ணிடுவேம்மா அதுக்கப்புறம் போட வேண்டாம் உட்காந்து தமிழ் படித்தா போதும் ஏன்னா அதுக்கு நீ அடுத்தது ப்ரிப்பேர் ஆகாமல் இருந்தால் சரியாகாது புரிஞ்சுதா ஆனால் கன்ஃபார்ம்டாக எல்லாரும் 12 o'clock முன்னாடி இல்லைன்னா நான் கால் பண்ணி கேட்பேன் டோன்ட் மேக் மீ டு கால் அண்ட் ஆஸ்க் வாட் இஸ் த ரீசன் ஃபார் நாட் sending your voice messages have you understood ma okay now already 5 minutes gone now the fat dog ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ரொம்ப என்ன ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி இதில் ரொம்ப அளவுக்கு மாரல் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபேட் அண்ட் தின் அந்த ஒரு சைஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல ஃபேட் தின் பிக் ஸ்மால் டால் ஷார்ட் ஸோ அதோட பேசிஸில் இந்த ஸ்டோரியை வந்து எடுத்திருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த ஸ்டோரியில் பெரிய அளவுக்கு மாரலோ அந்த மாதிரி எதுவும் இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி அவ்வளோதான் அந்த பிக்சர்ஸ் பார்த்து ஸ்டோரி நரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரி ஓகே த ஃபேட் டாக் வாட் யூ மீன் பை த ஃபேட் ரொம்ப குண்டான நாய் அந்த படத்தில் பாருங்க
ஒரு கிங் வந்து ஒரு நாயை வந்து எடுத்துட்டு போறாங்க. அந்த நாய் ரொம்ப குண்டா பெருசா இருக்கு, அப்படிதானே? ஸோ த ஃபேட் டாக், அதுதான் இந்த ஸ்டோரி. He is a thin king. He is a, first I'll read the story completely and then you have to listen, okay? He is a thin king. The thin king has a fat dog. The thin king and the fat dog go for a walk. The fat dog sees a cat. The fat dog runs to catch the cat. The king runs to catch the fat dog. They run and run and run. Now the fat dog is thin. Now the fat dog is thin. இவ்வளவுதான் இந்த story. Once more I'll be reading. He is a thin king. The thin king has a fat dog. The thin king and the fat dog go for a walk. The fat dog sees a cat. The fat dog runs to catch the cat. The king runs to catch the fat dog. They run and run and run. Now the fat dog is thin. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த அந்த பிக்சர்ஸ்ல நீங்க பாக்குறீங்கல்ல, 1 1 2 3 4 5, அந்த 5 பிக்சர்ஸ்ல என்ன போட்டிருக்காங்களோ அதை ஜஸ்ட் அப்படியே ஸ்டோரியா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். Have you understood ma? பாருங்க என்ன, he is a thin king. அந்த கிங்கோட பேர் ஒன்றும் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் he. அவர் ஒரு thin king, ஒரு ஒல்லியான ஒரு அரசன். The thin king has a fat dog. thin kingக்கு என்ன இருக்கு? ஒரு fat dog, ஒரு குண்டான ஒரு பெரிய நாய் இருக்கு. The thin king and the fat dog go for a walk. அந்த ஒல்லியான அரசனும் அந்த குண்டான நாயும் ஒரு நாள் நடக்க போறாங்க. டாக் எல்லாம் கூட்டிட்டு வாக்கிங் போவாங்கல்ல, பார்த்திருக்கீங்களா? படத்துல எல்லாம் ஜிம்மி டாமி அப்படின்னு எல்லாம் சொல்லி வாக்கிங் கூட்டிட்டு போவாங்கல்ல நாய, பார்த்திருக்கீங்களா? ஒரு சில மூவிஸ்ல எல்லாம் அப்படி காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அரசன் என்ன பண்ணாங்க, இந்த நாயை கூட்டிட்டு வெளியே வாக்கிங் போனாங்க, நடக்கிறதுக்கு போனாங்க. The fat dog sees a cat. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, அரசனும் நாயும் என்ன வாக்கிங் போறாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பிக்சர். செகண்ட் பிக்சர் பாருங்க, அதுதான் இங்க கீழே டிஸ்கஸ் பண்ணிருக்கு. The fat dog sees a cat. அந்த குண்டான பெரிய நாய் வந்து ஒரு பூனையை பார்த்துருச்சு. அடுத்த பிக்சர் பாருங்க எல்லாரும், தேர்ட் பிக்சர். The fat dog runs to catch the cat. அந்த குண்டான நாய் அந்த பூனைய பிடிக்கிறதுக்கு அப்படி தாவி ஓடி போகுது, பாத்தீங்களா அந்த பிக்சர்ல? see that picture, see the picture which I am circling mobile screen, பாத்தீங்களா? இந்த தேர்ட் பிக்சர் பாருங்க. அந்த பூனைய பிடிக்கிறதுக்கு இந்த ஃபேட் டாக் அப்படியே தாவி ஓடி போகுதுல்ல, அதான் the fat dog runs to catch the cat. பூனைய பிடிக்கிறதுக்காக இந்த பெரிய நாய், குண்டான பெரிய நாய் வந்து அப்படியே ஓடி போகுது பூனைய பிடிக்கிறதுக்கு. அடுத்த பிக்சர் பாருங்க, see the fourth picture. The king runs to catch the fat dog. பூனை பின்னாடி நாய் ஓடுது, நாயை பிடிக்கிறதுக்காக அரசனும் இந்த தின் கிங்கும் வந்து அப்படியே ஓடிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? அந்த கையில இருக்கிற அந்த இதை பிடிச்சி, கயிறை பிடிச்சி இழுத்து அப்படியே ஓடி போறாரு. அப்புறம் என்னாச்சு? they run and run and run. அவங்க ஓடி 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 பூனை போயிடுச்சு அப்படின்னு எதுவும் இல்லை, பூனை தேடி அந்த நாய் வந்து ஓடிட்டே இருக்கு. நாயை பிடிக்கிறதுக்காக இந்த அரசனும் பின்னாடி ஓடிட்டே இருக்காரு. ஆனா நாய்க்கு என்ன, கடைசியில பூனை கிடைச்சுதா? அந்த மாதிரி எதுவும் ஸ்டோரியில இல்ல, கிடைச்சிருக்காது. ஏன்னா பாருங்க, லாஸ்ட் பாருங்க, now the fat dog is thin. ஓடி ஓடி இழைச்சு உடம்பே இழைச்சு போச்சு. அந்த அளவுக்கு என்ன, நாய் வந்து ஓடி இழைச்சிட்டு, அப்படிதானே? அந்த பூனையை பிடிக்க முடியாம நாய் வந்து ஒல்லி ஆயிடுச்சு. பாருங்க லாஸ்ட் பிக்சர்ல, now the fat dog is thin. அவங்க ஓடி 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 கடைசியில பூனையும் பிடிக்கல போல. ஏன்னா பூனையை பிடிச்சிருந்தா வந்து சொல்லியிருக்கும், இந்த கதையில சொல்லியிருப்பாங்கல்ல, ஃபைனலி he caught the cat அப்படின்னு இருக்கும். ஆனா அப்படி எதுவும் இல்லை. அப்போ ஓடி 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 கடைசியில என்னதான் நடந்துச்சு? நாயே இழைச்சு போச்சு.
அந்த அரசனும் அப்படியே டயர்டாயி அப்படியே இழைச்சு நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்களா லாஸ்ட் பிக்சர்ல. now the fat dog is thin. அப்ப இந்த அரசன் ஏன் இப்படி ஒல்லியா இருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் இந்த நாய் பின்னாடி ஓடி 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 இந்த அரசன் ஒல்லியா இருக்காரு போல, அப்படித்தானே? இருக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்டோரி, ஜஸ்ட் ஒரு மாரல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் உங்களுக்கு அந்த ஃபேட் அண்ட் தின், அப்புறம் இந்த ரன் கேட்ச், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல என்ட்ரு ஆகணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி மாதிரி. அந்த பிக்சர் லுக் த பிக்சர் அண்ட் டெல் த ஸ்டோரின்னு இருக்குல்ல, அதே மாதிரி. ஓகே, ஸோ ஒல்லியான ஒரு அரசர், அவருக்கு ஒரு குண்டான நாய். அரசரும் குண்டான நாயும் ஒரு நாள் வாக்கிங் போச்சு. வாக்கிங் போன இடத்துல நாய் வந்து ஒரு பூனையை பார்த்துச்சு. பூனையை பார்த்து அப்படியே தாவி ஓடுது. ஓடி அந்த பூனையை பிடிக்க போகும்போது அது ஓடி 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 அவங்களும் நாயும் அரசரும் எல்லாமே சேர்ந்து ஓடி ஓடி கடைசியில நாய் இழைச்சது தான் மிச்சம், அப்படிதானே? ஸோ தட் இஸ் த ஸ்டோரி. see the pictures and you have to narrate this story. அவ்வளோதான். புரிஞ்சுதா எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி? ஒரு சும்மா ஒரு ஷார்ட் காமெடி ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட் டேக் யூர் நெக்ஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 80 எடுங்க. இதில் எல்லாம் நீங்கள் ஹோம் ஒர்க்காக பண்ணணும். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒன் வேணால் நான் பண்ணி கொடுக்குறேன். சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். அந்த பிக்சர் பார்த்து யார் நிற்கிறாங்க? குயினா கிங்கா? குயின்னா அரசி, கிங்னா அரசன். அரசர் நிற்கிறாரா, அரசு நிற்கிறாங்களா? அரசர், அப்படிதானே? தென் யூ ஹாவ் டு சர்க்கிள் கிங். கிங் சர்க்கிள் பண்ணணும். அதே மாதிரி மீதி உள்ள அந்த பிக்சர் பார்த்து டாகா கேட்டா, கேட்டா டாகா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அப்படியே சர்க்கிள் பண்ணிடுங்க. எது கரெக்டுன்னு பார்த்து புக்லேயே, டெக்ஸ்ட் புக்லேயே கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக் இட் செல்ஃப். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? அடுத்தது டிக் எஸ் ஆர் நோ. த கிங் இஸ் ஃபேட். எஸ் ஆர் நோ? எஸ்ஸா நோவா? த கிங் இஸ் ஃபேட். கிங் தான் ஃபேட்டாக இருந்தாரா? இல்லை, நாய் தான் ஃபேட்டாக இருந்துச்சுல. அப்போ யூ ஹாவ் டு டிக் த நோ பாக்ஸ். நோவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன டிக், அந்த சின்ன பாக்ஸுக்குள்ளே டிக் போடணும். ஓகே, அதுக்கு வெளியில ஜஸ்ட் உள்ளே போடுங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அதனால தான் வெளியே போட்டிருக்கேன். அதே மாதிரி ரீட் த ஸ்டேட்மெண்ட். தி கிங் ஹேஸ் அ ஃபேட் டாக். எஸ்ஸா நோவான்னு சொல்லிட்டு கரெக்டாக போடணும். த டாக் சீஸ் அ ரேட். எஸ்ஸா நோவான்னு பார்த்து எந்த பாக்ஸ்க்கு அப்ராப்ரியேட்டோ அதில் டிக் போடணும். போட்டுடுவீங்கல்ல. இனி அரேஞ்ச் த ஸ்டோரி இன் ஆர்டர் யூஸிங் நம்பர் 1 to 5. நான் நம்பர் ஆல்ரெடி போட்டு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கவனிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அந்த பிக்சர்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 79ல இருக்கக்கூடிய pictures. See the mobile screen students. இந்த 1 2 இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு எந்த ஆர்டர்ல வரும்னு யூ ஹாவ் டு ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். இது 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 உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கரெக்டாக நீங்கள் முடிங்க. இந்த பேஜில் உள்ள எல்லாம் என்னெல்லாம் நம்ம இருக்கோ ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் முடிச்சிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 81. See students, this is a project. If you ask me all these questions, இதெல்லாம் questions வந்து இந்த ப்ராஜெக்ட் questions எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில், நான் வைக்க போகிற எக்ஸாமில் கண்டக்ட் ஆகுமானா இல்லை. அதனால இது ஜஸ்ட் உங்களோட விருப்பம் தான். இது பண்ணி பார்த்தா ஜாலியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுக்கணும், ஃபோல்ட் பண்ணணும், ரெண்டாக வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் புக் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அந்த கார்னர்ஸை திருப்பியும் ஹரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த என்ன லெஃப்ட் கார்னர்ஸும் லெஃப்ட் கார்னரும் ரைட் கார்னரும் அப்படி வீடு ராக்கெட் எல்லாம் செய்யும்போது இப்படி மடிப்போம்ல, மடிச்சுட்டு அந்த மாதிரி திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சுட்டு இந்த லாஸ்ட்ல உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். see the mobile screen. இந்த மொபைல் ஸ்க்ரீன் பாருங்க. அந்த லாஸ்ட்ல ஒரு வீடு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குதா? அதில் ஜஸ்ட் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். இல்லை இப்படி இப்படி டிசைன் போட்டு இப்படி ஜன்னல் எல்லாம் வரைச்சு இப்படி இப்படி இதுதான் உங்களுக்குன்னா அப்படி ஜன்னல் எல்லாம் வரைச்சு இதெல்லாம் கலர் பண்ணி அப்படி பண்ணலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் டூ திஸ் ப்ராஜெக்ட். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணி அப்படியே இந்த உங்களோட புக்கில் திஸ் இஸ் மைன் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்குல்ல இந்த புக்கில், இங்கே வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணுங்கள். அந்த பேப்பரில்
ஒரு பேப்பர்ல தான் இது எல்லாமே பண்ணணும் சரியா வரைஞ்சு வைக்க கூடாது ஒரு பேப்பர்ல ஒரு பிளெயின் பேப்பர்ல ஸ்கொயர் பேப்பர்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ அவுட் பண்ணி அதே மாதிரி பண்ணி ஜஸ்ட் கலர் பண்ணிட்டு அதில் ஸ்டிக் பண்ணுங்க உங்கள் புக்கில் வந்து கம் வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க இதே மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல அப்போ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு திஸ் இஸ் மை என்ன திஸ் இஸ் மை ஹவுஸ் இட்ஸ் அ ஸ்வீட் ஹோம் ரைட் ஆர் திஸ் இஸ் மை ஹோம் அப்படி எழுதலாம் திஸ் இஸ் மை ஹவுஸ் ஆர் ஹோம் எனிதிங் ஆஸ் யூ விஷ் இது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுங்க ஆர் எல்ஸ் லீவ் இட் ஆஃப் பட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ண ஓகே now turn on to the next page page number 82 tick the correct picture for the sentences கொஞ்சம் sentences கொடுத்திருக்காங்க அது ரிலேட்டடா pictures கொடுத்திருக்காங்க அதுல sentence read the statement அந்த statement-ஐ read பண்ணி எந்த picture வந்து கரெக்டா இருக்குன்னு அந்த picture பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்ஸ்ல நீங்க டிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் ஐ கேன் டூ ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டோம் அதாவது இந்த ஐ கேன் டூ ஆக்டிவிட்டீஸ் என்ன லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம அந்த யூனிட் முடிக்கும் போது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த சேம் ஆக்டிவிட்டீஸ் தான் அப்படியே நம்ம ஐ கேன் டூ செஷன்ல பார்க்க போறோம் அப்படிதானே ஆல்ரெடி நீங்க ஸ்மால்னா என்ன பிக்னா என்ன டால் என்ன தின் என்ன ஃபேட் என்னன்னு நான் அந்த பிக்சர் போட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேனா த தின் ஸ்னேக் த ஃபேட் பிக் the rat is small இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிதான் the elephant is big the giraffe is tall இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல பார்த்துருக்கோமா இல்லையா ஸோ இதெல்லாம் கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வாசிச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பட் தென் I'll do one for you the shirt is small பாருங்கம்மா look your book first one tick the correct picture for the sentences shirt is small the shirt is small அதுல எந்த ஷர்ட் பெருசா இருக்கு லைட் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட்டா இல்ல ஒரு வயலட் கலர் ஷர்ட்டா வயலட் கலர் ஷர்ட் தான் செகண்ட் ஒன் தான் சின்னதா இருக்கு ஸ்மாலா இருக்கு ஸோ அதை நீங்க டிக் பண்ணணும் அதே மாதிரி the cot is big அதுல எந்த காட் வந்து பிக்கா இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க யூ ஹாவ் டு டிக் அவ்வளோதான் அதே மாதிரி எல்லாமே பண்ணலாம்ல இது ஹோம்ஒர்க்கா பண்ணிடலாம் இல்லை எவ்வளோ உங்களோட புக்லே டெக்ஸ்ட் புக்ல கம்ப்ளீட் ஆல் தீஸ் ஹோம்ஒர்க்ஸ் இன் யர் டெக்ஸ்ட் புக் இட் செல்ஃப் no need to take and write this all in the notebooks have you understood students next one choose and write the correct blend அதாவது நம்ம BLCLSTNK இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா போன கிளாஸ்ல தான் ஜஸ்ட் நம்ம முடிச்சதுதான் இருக்கு ஸோ அந்தந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க போன தடவை வெனஸ்டே வந்து ஆக்டிவிட்டி புக்ல பண்ண சொல்லியிருந்தல அதே மாதிரி சேம் இதுல BRCLSTNK இந்த 4 காம்பினேஷன்ஸ் தான் இருக்கு 4 பிக்சர்ஸ் தான் இருக்கு அதுல எதுக்கு வரும்னு உள்ளது உங்களுக்கே தெரியும் இது நான் சொல்லி கொடுக்கணுமா வேண்டவே வேண்டாம் see first one பாருங்க என்ன பிக்சர் இருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி என்ன வேர்ட் வரும் அப்படின்றது நீங்களே எழுதி வைங்க இது நான் எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம ஜஸ்ட் வெனஸ்டே முடிச்சது தான் உண்டு அதனால இது நீங்க கண்டிப்பா ஈஸியா பண்ணிடலாம் ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு அது வந்து உங்களோட புக்லேயே மார்க் பண்ணி வைங்க நோ ப்ராப்ளம் no need to take all this in your notebooks you can complete it in your text itself text bookலே இதை முடிக்கலாம் உங்க புக்லேயே எழுதி வைங்க have you understood ma okay now next page அதே மாதிரி singular plural நான் சொல்லியிருந்தேன்ல என்ன s ஆட் பண்ணா நம்ம எந்த வேர்ட் பின்னாடி ஒரு சில வேர்ட்ஸ் பின்னாடி s ஆட் பண்ணும்போது நமக்கு சிங்குலர் ஃபார்ம் வந்து ப்ளூரல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணும் ஒரு சிலதுக்கு இஎஸ் ஆட் பண்ணும் ஒரு சிலதுக்கு ஐஇஎஸ் ஆட் பண்ணும் ஒரு சிலதுக்கு விஇஎஸ் ஆட் பண்ணும் ஆனா உங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க ரொம்ப பேசிக்கா படிக்கிறதுனால ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ற வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ 1 pot அப்ப என்ன வரும் 3 pots POTS அப்படிதானே டி கூட எஸ் ஆட் பண்ணும்போது 3 pots 1 pot ஒரு பானை 3 பானைகள் அதே மாதிரி ஒரு தொப்பி எவ்வளவு தொப்பிகள் 4 அப்போ 4 தொப்பிகள் அப்ப என்ன வருங்கிறது நீங்க அதே மாதிரி எழுதணும் ரொம்ப ஈஸி தான் இதுவும் அப்படிதானே நெக்ஸ்ட் சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் பிக்சர் ஃபார் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த பிக்சர் பார்த்துட்டு நம்ம கரெக்ட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்வீட் ஹோம்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா
இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் லிவிங் ரூம்ல, வாஷ்ரூம்ல எல்லாம் பார்த்துருக்கோம்ல, பெட்ரூம்ல இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டு எந்த வேர்ட், இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்து அது சோஃபாவா, சேரா, டோரான்னு பார்த்து எது கரெக்ட்னு பார்த்து யூ ஹாவ் டு சர்க்கிள். ஜஸ்ட் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கிரிபிள் பண்ணி வைக்காதீங்க, உங்கள் புக் டெக்ஸ்ட் புக், அதனால ப்ராப்பராக இது வந்து கரெக்டாக அழகாக சர்க்கிள் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி செகண்ட் பிக்சர் பார்த்துட்டு அந்த 3 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டுன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணணும். ஓகே, சர்க்கிள் தான் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் பாருங்கள், சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். அடுத்தது, listen to the teacher read the story and circle the words the teacher repeats. இங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. அதுல என்னென்ன வேர்ட்ஸ் நான் சர்க்கிள் பண்ண சொல்றேனோ அந்த வேர்ட்ஸ் நீங்க சர்க்கிள் பண்ணணும். Take your pencils everybody. Take your pencils. See, first line, I'm going to read the first line. Pencils எடுத்தாச்சா? Rhino had walked for a long time. She saw an old man resting under the tree. She asked the man to give some water. Rhino was happy to get the water from him. ஈஸி, ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி. இதில் இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஸ்டோரியோட இது புரிஞ்சுதா? Rhino had walked for a long time. ரைனோசரஸ்னா என்னன்னு தெரியுமா? காண்டாமிருகம் படிச்சிருக்கீங்களா? ரைனோசரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் இந்த ஸ்டோரியில் ரைனோன்னு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரைனோசரஸ் அண்ட் ரைனோ போத் ஆர் சேம், பட் இதில் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. காண்டாமிருகம் வீட்டில் கேட்டு பாருங்க, பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ரைனோசரஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, எல்கேஜிலையோ யூகேஜிலையோ எல்லாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி என்னன்னா, ரைனோ had walked for a long time. ரொம்ப நேரம் ரைனோ காண்டாமிருகம் வந்து நடந்துட்டே இருந்தது. She saw an old man resting under the tree. ரொம்ப நேரமா நடந்துட்டே இருந்த டைம்ல ஒரு மரத்தடியில ஒரு ஓல்ட் மேன், ஒரு வயசான ஒரு ஆள் ரெஸ்ட் பண்றத பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வயசான ஆள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்ததை பார்த்துச்சு. இது ரைனோசரஸ் பார்த்துச்சு, இந்த காண்டாமிருகம் பார்த்துச்சு. She asked the man to give some water. ரைனோ, ஷீனா அது ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் ரைனோசரஸ், ஒரு பெண் காண்டாமிருகம். அப்போ அதனால தான் ஷீன்னு சொல்லுது. அப்போ ரைனோ வந்து அந்த ஓல்ட் மேன், அந்த வயசான ஆள்கிட்ட கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லுச்சு. ரைனோ வாஸ் ஹாப்பி டு கெட் த வாட்டர் ஃப்ரம் ஹிம். ஓல்ட் மேன் என்ன பண்ணாரு? சந்தோஷமா அவர் கையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்து ரைனோ வந்து குடிச்சிருச்சு. So it was happy to get the water from him because it was walking for a long distance and it was very tired. Am I right? So as it was tired, it was feeling happy when it got some water from the old man. ரொம்ப நடந்து ரொம்ப டயர்டாகி வந்து ரைனோ அந்த கொஞ்சம் தண்ணி கிடைச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த தண்ணி யாரு கொடுத்தாங்க? ஓல்ட் மேன். ஸோ இந்த இந்த இது புரிஞ்சுதா? ஜஸ்ட் நான் ஒரு தடவை கூட வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்ற வேர்ட்ஸ் எங்கே இருக்குன்றத பார்த்து யூ ஆல் ஹாவ் டு சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கூட வாசிக்கிறேன், இப்போ சர்க்கிள் பண்ண வேண்டாம். Rhino had walked for a long time. She saw an old man resting under the tree. She asked the man to give some water. Rhino was happy to get the water from him. இனி நான் சொல்ற வேர்ட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணணும். long. See where that word is there. longங்கிற வேர்ட் எப்படி எங்க இருக்கு? longங்கிற வேர்ட் எங்க இருக்குன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேர்ட் saw. saw. நோட் டு டீச்சர் ரீட் த வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல கீழே, இங்க அந்த வேர்ட்ஸ் பார்த்து நம்ம எங்க இருக்குன்னு சர்க்கிள் பண்றோம். அந்த வேர்ட்ஸ் பார்த்து தான் நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் லாங், எல்லாரும் சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் saw. அது எங்க இருக்கு பார்த்து சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேர்ட் old. old, வயசான. old எங்க இருக்கு? எங்கெல்லாம் இருக்கு பார்த்து சர்க்கிள் பண்ணுங்க. Then get. get எங்க இருக்குன்னு பாருங்க. get. Next word give. give. Okay, so இந்த 4 words
அந்த கரஸ்பாண்டிங் லைன்ஸ்ல வந்து சர்க்கிள் பண்ணிட்டீங்களா? ஓகே. இனி ஆன்சர் கீ ஈவினிங் போடும்போது செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஆர் நைட் வந்து போடுறேன். உங்களோட ரீடிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் போடுறேன். ஓகே, அது பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அல்லது சாட்டர்டே மார்னிங் நான் போடுறேன். ஓகே, சாட்டர்டே மார்னிங் நான் போடுறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வில் யூ எவ்ரிஒன் ஃப்ரைடே ஈவினிங் ஆர் சாட்டர்டே மார்னிங் எப்போ போடுறேனோ அதை பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லா ஆன்சர்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஐ கேன் டூ, அகெயின் ஐ எம் சேயிங், ஐ கேன் டூ ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். இந்த ஷர்ட்டு ஸ்மால், காட் இஸ் பிக், இதெல்லாம் நம்ம சைஸஸில் அந்த ரேட் இதெல்லாம் வச்சு நம்ம படித்தோம். இந்த காட்டு, ரேட், கவு இதெல்லாம் எங்கேருந்து வந்து, காட் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பெட்ரூம் ஆப்ஜெக்ட்ஸில் வந்திருக்கு, அப்படி தானே? ஸோ அதெல்லாம் அப்புறம் பிஆர்சிஎல்எஸ்டி இதெல்லாம் வெனஸ்டே படித்த போர்ஷன் ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ என்ன லெட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ளூரலாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இதுவும் நம்மளோட ஹோம் ஆர் ஸ்வீட் ஹோம் ஐட்டம்ஸில், அதை ஆர் ஸ்வீட் ஹோம் ஆப்ஜெக்ட்ஸில் லிவிங் ரூம், வாஷ்ரூம், பெட்ரூம்லலாம் என்னென்ன திங்ஸ் இருக்குன்றது பிக்சர் பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரீடும் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து தான் இது இப்போ நம்ம முடித்தோம். ரீட் த ஸ்டோரி அண்ட் நான் சில வேர்ட்ஸ் சொல்லியிருந்தேன், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சர்க்கிள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரிசைட் த போயம் அப் அண்ட் டவுன். அது ஒன்றும் இல்லை, நம்ம அப் அண்ட் டவுன் ஆல்ரெடி வாசிச்சிருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படி தானே? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இனி உங்களுக்கு பிடிச்ச கலரிங் ஆக்டிவிட்டி வந்திருக்கே, இதில் என்னெல்லாம் நம்ம முடித்தோம் அப்படின்னு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நேம் காமன் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ஹவுஸ். சி, ஒரு மரம் வரைஞ்சிருக்காங்க, அந்த மரத்தில் நிறைய ஆப்பிள்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்காங்களா, அந்த ஆப்பிள்ஸில் நீங்கள் என்னென்ன ஒர்க்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை பார்த்து ஜஸ்ட் நீங்கள் கலர் பண்ணணும், அவ்வளோதான். நேம் காமன் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ஹவுஸ். காமன் ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் தெரியும்ல எல்லாருக்கும்? வாஷ்ரூம் ஆப்ஜெக்ட்ஸ், பெட்ரூம் ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோமே. பேஜ் நம்பர் 1 minute, let me check ma. பேஜ் நம்பர் 66 and 67ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்? பெட்ரூம் பார்த்தோம், கிச்சன் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம், வாஷ்ரூம் பார்த்தோம், லிவிங் ரூம் பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் காமன் ஆப்ஜெக்ட்ஸ் தெரியுமில்ல, நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு. அப்போ அந்த ஆப்பில் வந்து லைட்டாக ஷேட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர். ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம், ஏன்னா இது படிக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ரொம்ப பதிஞ்சிரும், அப்போ ஹோம்ஒர்க் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நல்ல கலர் பென்சில்லையோ க்ரேயான்லையோ கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிசைட் த போயம் அப் அண்ட் டவுன். மேக்ஸிமம் எல்லாரும் அப் அண்ட் டவுன் போயம் வாசிச்சிருக்கீங்க. யார் யாருக்கு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வாசிக்க தெரியுமோ அந்த ஆப்பில் ஷேட் பண்ணுங்க. இந்த நேம் த காமன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன கலர் வச்சு வேணாலும் ஷேட் பண்ணுங்க. தென் differentiate big and small things. Too big, small, too small படிச்சோமா? Big means big, ரொம்ப பெருசு. Small means very small. Am I right? Then understand one and many. அதுவும் உங்களுக்கு தெரியும், singular plural. One banana, four bananas. One cap, four caps. அப்புறம் ball, balls. One van, two vans. Three cats, one cat. இதெல்லாம் படிச்சோமா? அதான் differentiate between one. அது தெரியும்னா அதுவும் கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரீட் சைட் வேர்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வாசிச்சோம்ல, சைட் வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்து நம்ம வாசிக்கிறோம். வேர்டில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வந்து சிலது பார்த்து வாசிக்கிறது, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலை, அப்படி தானே? கிளாஸில் ரூமில் இருந்தால் தானே பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது தென் யூஸ் டு டிஸ்கிரைப் திங்ஸ். யூஸ் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் திங்ஸ். அது உங்களுக்கு தெரியும், என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். கேட் இஸ் ஸ்மால், பிக், இதெல்லாம் என்ன? டால், திக், தின், இதெல்லாம் என்னன்னு தெரியும். புக் இஸ் திக், கைட் இஸ் தின், இதெல்லாம் தெரியும்ல, படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஸோ அதெல்லாம் தெரியும். ரீட் ஃபோனிக் வேர்ட்ஸ். அது உங்களுக்கு தெரியும், நம்ம அந்த ஃபோனிக் வேர்ட்ஸில் என்ன, ஒவ்வொரு சவுண்டோட சேம் சிமிலர் சவுண்ட்ஸ் வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், அப்படி தானே? சிமிலர் வேர்ட்ஸ் வரக்கூடிய சிமிலர் சவுண்ட்ஸ் வரக்கூடிய வெனஸ்டே நம்ம பார்த்த போர்ஷன் இருக்குல்ல, அதுதான். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணணும். ரீட் ஃபோனிக் வேர்ட்ஸ், அது உங்களுக்கு தெரியும்.
அடுத்து ரீட் த ஸ்டோரி த ஃபேட் டாக். இன்னைக்கு தான் நம்ம ஃபேட் டாக் பார்த்தோம். ஸோ ஃபேட் டாக் ஸ்டோரி ஜஸ்ட் ஒன்று ரீட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை வந்து கலர் பண்ணணும், இந்த ஆப்பில் கலர் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ண தெரியும், அப்படிதானே? ஒவ்வொன்றும் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நம்ம ஃபாலோ அவுட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதுவும் நமக்கு தெரியும். எந்த ஒரு வேர்ட்ஸ்னாலும் இப்போ நம்ம இந்த ஐ கேன் டூ ஆக்டிவிட்டீஸில் எடுத்துக்கோங்களேன். இந்த ரைனோ ஹேட் வாக்ட் ஃபார் அ லாங் டைம் இந்த ஸ்டோரி சொல்லி அந்த ரீட்ஸ் அந்த வேர்ட்ஸ் வந்து வாசிக்கும் போது நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம், அப்படிதானே? அதே மாதிரி டிக் எஸ் ஆர் நோ இன்னைக்கு வாசிச்ச அந்த த ஃபேட் டாகுக்கு வந்து என்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வாசிச்சு அது கரெக்டா எஸ் ஆர் நோவான்னு டிக் பண்ணோம், அப்படிதானே? அதே மாதிரி உள்ள விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வேர்ட் சேஎஃப்எல். ரொம்ப ஈஸி, இது எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லாரும் முடிச்சிங்க. ஸோ இந்த ஆப்பிள்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, ஷேட் பண்ணிட்டோம்னா, அதுக்குன்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் என்ன ஃபேட் டாக் போயம் இப்போ தான் எடுத்திருக்கு, சாரி ஃபேட் டாக் ஸ்டோரி இப்போ தான் எடுத்திருக்கு. ஃபேட் டாக் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் கலர் பண்ணி வைங்க. ஒவ்வொரு ஆப்பிலும் அது என்ன எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் இந்த லெசன்ல இருந்து என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்கு, என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கு, என்னென்ன நம்ம படிச்சிருக்கோம், என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம், என்னென்ன புதுசாக கற்றுக்கிட்டோம், என்னென்ன புது வேர்ட் வால்ல வேர்ட் பேங்க்ல என்னென்ன புது வேர்ட் சேர்ந்துருக்கு, எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றது தான் இந்த ஒரு பெரிய பிக்சராக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் எல்லாரும் முடிச்சவங்க பண்ண தெரியும், நல்ல மாதிரி எக்ஸாம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நல்ல மாதிரி எக்ஸாம் பண்ண முடியும், அப்படிதானே? ஏன்னா டோட்டல் லெசன்லையும் இவ்வளோ கவரப் ஆயிருக்குன்றது இந்த ஒரு பிக்சர்ல இருக்கு. ஸோ எல்லாரும் முடியும். புரிஞ்சுதா? இன்னைக்குள்ள ரீடிங் எக்ஸசைஸ் டர்ன் டு பேஜ் நம்பர் 77 ஸ்டூடெண்ட்ஸ். ஞாபகம் இருக்கா? இந்த ரீடிங் எக்ஸசைஸ் ரீட் அலவுட் பேஜ் நம்பர் 77. ஓகே, read aloud. இதில் first to listen to see your book everybody. Listen to the sound and repeat. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. listen and repeatடும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ எது பேலன்ஸ் இருக்குது? அன்னைக்கே நான் சொன்னேன் ஃப்ரைடே ஆக்டிவிட்டியாக நான் போடுவேன், ஞாபகம் இருக்கா? read aloud. ஸோ அதை நீங்கள் வாசித்து போடுங்க. கண்டிப்பாக போடணும், எல்லாரும் கண்டிப்பாக போடணும், ப்ராப்பராக போடுங்க. ஒரு வேர்ட் 2 வேர்ட் வாசித்து போடாதீங்க, எல்லாரும் கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடணும். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் இன் பேஜ் நம்பர் 80. நம்ம ஃபேட் டாகோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்ல. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட், டிக் எஸ் ஆர் நோ, அரேஞ்ச் த ஸ்டோரி. பேஜ் நம்பர் 80 எடுத்து பாருங்க, அந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி ஐ கேன் டூ ஆக்டிவிட்டீஸ் பேஜ் நம்பர் 82லையும் 83லையும் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிங்க. இன்னைக்கு ரீட் அலவுட்ன்ற அந்த செஷன் வந்து பேஜ் நம்பர் 77ல இருக்கக்கூடிய ரீட் அலவுட் செஷன் தான் நான் வந்து வாசிக்க கொடுத்துருக்கேன். அந்த எல்லா வேர்ட்ஸும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக எடுத்து போடுங்க. ஒரு வேர்ட் வாசிச்சு அனுப்புறது, 2 வேர்ட் வாசிச்சு அனுப்புறது, 4 வேர்டை வாசிச்சு அனுப்புறது வேண்டாம். 2 மெசேஜஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒரே சிட்டிங்கில், ஒரு பிரிங்ல இருந்து ஃப்ளாஷ் வரைக்கும் பாருங்க. இந்த பேஜ் பாருங்க, லுக் யோர் மொபைல் ஸ்க்ரீன் எவ்ரிபடி. பிரிங்ல இருந்து ஃப்ளாஷ் வரைக்கும் ஒரு மெசேஜ் போடுங்க. அடுத்த மெசேஜ் ஷிஃப்ட்ல இருந்து ரேங்க் வரைக்கும் இன்னொரு மெசேஜ் போடுங்க. அவ்வளோ போதும். அல்லது இது எல்லாம் சேர்த்தே வாசிக்க முடியும்னா சேர்த்தே வாசிச்சு போட்டுடுங்க. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் கரெக்ட்லி? ஓகே, ஸோ that's it for today's class students. நெக்ஸ்ட் 17th October சாட்டர்டே நீங்கள் EVS எக்ஸாம் எழுதுனது மாதிரி ஆல்ரெடி நமக்கு 16th ஃப்ரைடே கிளாஸ் இருக்குது. பட் தென் நிறைய கிளாஸஸ்க்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குது. ஒருவேளை உங்களோட அண்ணனோ அக்காவோ அங்கே படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? அப்போது என்ன நம்ம வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வந்து எழுத போகிறோம். ஃப்ரீயாக நீங்கள் உட்காந்து எழுதலாம். அடுத்தது 2 டெஸ்ட்டும் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட்டும் ஓரல் டெஸ்ட்டும். 25 மார்க்ஸுக்கு போடுவேன். ஸோ 50 மார்க்ஸ் டோட்டலி. கரெக்டாக அதுக்கு வேறொள்ள டெஸ்ட் மாதிரி இல்லை, உங்கள் EVS டெஸ்ட் மாதிரி இல்லை. EVS டெஸ்ட்டுக்கு வெறும் 25 மார்க்ஸ் தான், அப்படிதானே? இதில் ரிட்டர்ன் வெறும் 25 மார்க்ஸ் தான், ஆனால் ஓரல் 25 மார்க்ஸுக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். 10 to 1 PM, 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த விதமான கரெக்ஷன்ஸும் இருக்காது. நான் அந்த பேப்பர் கரெக்ட் பண்ணவும் மாட்டேன், இவாலுவேட் பண்ணவும் மாட்டேன், மார்க்கும் போட்டு கொடுக்க மாட்டேன்.
மார்க்ஸ் 0 தான் போடுவேன். அதனால ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக 1 o'clock முன்னாடி அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணலைன்னா 0 மார்க்ஸ் தான். அட்டென்ட் பண்ணா 0 மார்க்ஸ் போட்டு கொடுக்குறேன். ஓகே, ரிவிஷன் கிளாஸ் வந்து ஒரு 14th October நம்மளோட வெனஸ்டே கிளாஸில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக கவனிங்க. என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்ம படிக்கணும், மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணணும், எந்த டைமிங், எப்படி, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் அன்னைக்கு கொடுக்குறேன். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்ன பேஜ் நம்பர் 80ல இருக்கக்கூடிய அந்த ஃபேட் டாக் பின்னாடி, அந்த ஃபேட் டாக் ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் வந்து ஆல்ரெடி நம்மளோட ஐ கேன் டூ ஆக்டிவிட்டீஸ் பேஜ் நம்பர் 1 minute let me check பேஜ் நம்பர் 82லையும் 83லையும் இருக்கக்கூடிய ஐ கேன் டூ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் சாப்டரில் என்ன நம்ம படிச்சிருக்கோமோ அதுதான் கவர் ஆகி வரும். அதே மாதிரி ரீட் அலவுட் பேஜ் நம்பர் 80, பேஜ் நம்பர் 77ல இருக்கக்கூடிய ரீட் அலவுட் ஆக்டிவிட்டி அதுவும் நீங்கள் பண்ணணும். 4 வேர்ட்ஸாக வந்து அனுப்பாதீங்க. 2 2 5 6 8 மெசேஜஸ் போட்டுறாதீங்க. வெறும் 2 மெசேஜாக போடுங்க. 11:30க்கெல்லாம் குரூப் வந்து அன்பிளாக் ஆகும். அதோட நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸை போட்டு விடலாம். ரீடிங் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணுவேன். முடிக்காதவங்கள சாட்டர்டே 12 o'clock முன்னாடி எல்லாரையும் 8 o'clockலேருந்தே கால் பண்ண ஆரம்பிப்பேன். சாட்டர்டே யார் யார் முடிக்காதவங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணுவேன். கால் பண்ணி நான் கேட்க வேண்டாம் அப்படின்னா எல்லாரும் சாட்டர்டேக்குள்ள if you think that I shouldn't call and force you to do that activity, you individually can put. நீங்க முழு மனசாவே இப்போ இன்னைக்கே வந்து அனுப்பி விடுங்க. அல்லது வந்து நான் நாளைக்கு சாட்டர்டே கால் பண்ணி கண்டிப்பா கேட்பேன். அது கேட்க வைக்காதீங்க. ஓகே, you have to, if any work is given from your school, you have to complete that work. Otherwise it is very very difficult to follow. அதுக்கு தானே இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறது. சரி, ஓகே, எல்லாரும் நல்ல மாதிரி உட்காந்து படிங்க. மண்டே வந்து தமிழ் எக்ஸாம் நல்ல மாதிரி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அது முடிச்சுட்டு இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு இருந்து படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு, அதுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. எல்லாம் நல்ல மாதிரி படிச்சு நல்ல மாதிரி டெஸ்ட் எழுதுங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.